ஹாய் வணக்கம். வெல்கம் டு விரி டிசைனர்ஸ் பொட்டிக். இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரெண்டியான டிசைன் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கெலப் டிசைன். மேலே வந்து க்ளோஸ்டு நெக்கு. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லாண்டிங்காக பார்டர் கொடுத்துருக்கோம் பேக்கில். ஃப்ரண்ட்டில் ஸ்வீட் ஆர்ட் நெக்கு அதுலேயே வந்து ஒரு குட்டியாக பார்டர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட் ஓப்பன். ஓகேங்களா? இது வந்து பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது வரக்கூடிய வீடியோஸில் வந்து இது ப்ராசஸ் எப்படி பண்ணோம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்டுக்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து பேட்டர்ன் போட்டுப்போம். இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்ற பட்சத்தில் அப்படியே நம்ம பேட்டர்ன் இல்லாமல் எடுத்துக்கலாம். பட் ஆனால் பிரின்சஸ் கட்டு, டிசைனர் ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே பேட்டர்ன் போட்டு தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஷீட்டில் இருந்து லைனிங் துணிக்கு வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அலவன்ஸ் எதுக்கெலாம் விடணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு அலவன்ஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் துணியும் நம்ம வந்து அயன் பண்ணிக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற மார்க்கர் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிங்கன்னா இரஸ் ஆகிடும், அந்த மாதிரியான மார்க்கர். இப்போது ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பிரின்சஸ் கட்டுக்கான லைனிங் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கசங்கிருக்கு. இப்போது மெயின் பீஸை லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டு சைடுமே பார்டர் வரதால அந்த பார்டர் எடுத்து நம்ம பேக்கில் வைக்கணும். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் பார்டர் வேணும், ஃப்ரண்ட்டுக்கும் பார்டர் வேணும் இல்லையா? குட்டியாக பார்டர் கொடுத்துருந்தேன் இல்லையா ஸ்வீட் ஆர்ட் நெக்குக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டிசைனுக்கு பார்டர் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கைக்கு பார்டர் வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம மித்ததுக்கெலாம் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கும்போதே பார்டர் பார்த்தோமா இல்லையான்றத முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்ககிட்டயே இந்த டிசைன் ஓகே சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ஸ்டிச்சஸ் எங்கே கொடுத்துப்பேன் அட்டாச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு சைடில் மட்டும். இப்போ கையிலனா ஒரே ஒரு சைடில். இப்போ பேக் போர்ஷன் அப்படின்னா நெக்கு கிட்ட மட்டும்தான் நான் வந்து அட்டாச் பண்ணிப்பேன். அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் சுற்றி தையல் போடுவேன். இப்போ பாருங்கள், கீழே மட்டும்தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மித்தபடி எல்லாத்தையுமே அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச்சஸ் பண்ணுவேன் சுற்றி. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்டீம் அயனிங் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால எனக்கு எவ்வளோ ஹீட்டு இந்த ஃபேப்ரிக் தாங்குன்றதே எனக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹீட் இந்த ஃபேப்ரிக்கு இந்த ஹீட் தாங்குமான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அந்த அயனிங் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் ஹீட் தாங்கலை அப்படின்னா பொசிங்கிடும். ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அயன் பண்ணிட்டேன். எந்த சுருக்கமும் இல்லாமல் அயன் பண்ணிட்டேன். ஸோ நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம சுற்றி ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சுற்றி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி லைனிங் வந்து பாலிஸ்டர் கலந்த காட்டன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கேஜ் எதுவும் வராது ஃப்யூச்சரில். தண்ணியில் போட்டால் நீங்கள் காட்டன் போட போட ஸ்ட்ரிங்கேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு வாட்டி நாங்கள் அலசி போட்டாலும் 2வது வாட்டி அலசும் போது ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும். 3வது வாட்டி அலசும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்கேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து லைட்டாக பாலிஸ்டர் கலந்த காட்டன் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் முடிச்சாச்சு. இதில் வந்து பார்டர் வருது இல்லையா சைடில் டிசைனு, அந்த பார்டர் எடுத்து எந்த பக்கம் வரணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அதே மாதிரி ஒரு பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக இன்னொரு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஆக்சுவலி இந்த ஸ்டிச்சஸ் தெரியாத மாதிரி நம்ம தைக்கணும். இப்போ நான் ஒன் சைடு மட்டும் தையல் போட்டுட்டேன் இல்லையா? இப்போ போயிட்டு நான் வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பக்கம் ஸ்டிச்சஸ் போடுவேன். ஸோ அந்த தையலும் தெரியாது நம்மளுக்கு.
பிசுறெல்லாம் தெரியாத மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு தைச்சிக்கிட்டு அப்புறமா தான் பேக்கில் வந்து வச்சு அட்டாச் பண்ணணும். ஸ்கெலப் டிசைன் இதுக்கப்புறமா தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டே கொடுத்துட வேண்டாம். ஓகே, பேக் போர்ஷன் பாதி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இது வந்து சுடிதார் கேன்வாஸ் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கலாம். மைக்ரோ ஃபியூசிங் கேன்வாஸ் அந்த மாதிரி நிறைய கேன்வாஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு 2 கேன்வாஸ் வேணும். அப்புறமா வந்து ஸ்கேலப்புக்கு ஒரு கேன்வாஸ் பெருசாக வேணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் எடுத்து நான் வரைஞ்சி இது ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 2 நெக் பீஸு, பேக்கில் வந்து ஸ்கேலப் டிசைனுக்கு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கையிலேயே நான் வந்து ஸ்கேலப் வரைஞ்சிக்கிறேன். நான் சும்மா அப்படியே டாட்டாக வச்சு வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலி நான் ஸ்கேலப் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை நான் வாங்கினேன். அதில் பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. இப்போ நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வரைகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்கேலப்பாக வருது, அதாவது ஹைட் ரொம்ப பெருசாக வருது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கரெக்டாக வராது, தூக்கிட்டு நிற்கும். ஸோ கொஞ்சம் படிமானமாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். ஸோ அதனால் நான் கையில் வரைஞ்சதே எனக்கு கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் அதுவே வந்து டார்க்காக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கேல் வந்து எனக்கு செட் ஆகலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் வந்து நான் நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு குட்டியாக பார்டர் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்கேலப்பில் வந்து மிடில்லாம் போர்ஷன்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மிடில் போர்ஷனாக பார்த்து வைக்கல அப்படின்னா வந்து டிசைனே வந்து க்ராஸ் ஆகிடும். ஸோ அதனால் பின் பண்ணிக்கலாம். நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பெல் பின்ஸ் இல்லை குண்டு ஊசி அந்த மாதிரி கொத்தி நம்ம வந்து செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஷேப்லாம் அழகாக வரும். இப்போ நம்ம நார்மலாக நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணி டர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண பண்ண பழகிடும். இப்போ பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் பீஸு எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் போர்ஷனையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சிங் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா வந்து லைட்டாக லூஸ் வந்தது அப்படின்னா நான் ஷோல்டர் போர்ஷனில் கொஞ்சம் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அதனால். பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ இன்ச்சஸ் வந்தது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போது சைடு 3 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து 1.5 இன்ச் கிட்ட நான் வந்து சைடில் வந்து துணி கொடுப்பேன். மோஸ்ட்லி 1 இன்ச் கொடுத்தா போதும். ஸோ இதுக்கு மேலே வரும்போது 1.5 இன்ச்சு, அதுக்கு மேலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபிட்டிங் இஷ்யூஸ் வரும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஊக்கை கட்டிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபினிஷிங் பாருங்கள். பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட் ஓப்பனு பேட்டர்ன் ப்ளவுஸ். இது வந்து லைட்டாக க்ளோஸ் நெக்கில் வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணணும் அப்படின்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.